இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கியின் புத்தகம் 7:10. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை கடவுள் எகிப்தில் இருந்து வர பண்ணின போது மோசேவை பார்த்து இஸ்ரவேலர்கள் நாங்கள் அடிமையாகவே இருந்திருக்கிறது நல்லது, எங்களை இப்படி கூப்பிட்டு வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கடவுள் கொல்றாரேன்னு முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. இஸ்ரவேல் மக்கள் மட்டும் இல்லை, நாமளும் நிறைய தடவை சொல்கிற வார்த்தை, இந்த வேலைக்கு அந்த வேலையே பரவாயில்ல, இந்த வாழ்க்கைக்கு பழைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல, இந்த சாப்பாட்டுக்கு அந்த சாப்பாட்டு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். யாருமே கஷ்டப்படாமல் உயரத்தில் வர முடியாது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் நம்மளை கஷ்டப்பட வைக்காமல் ரொம்ப சுகமாக முன்னேற்றணும்னு நினைக்கிறோம். கடவுள் இஸ்ரவேலர்களை ஏன் முதல்ல சாப்பாடு தண்ணி கொடுக்காமல் வழி நடத்தினார்னா, அவங்களுக்கு சாப்பாட்டோட தண்ணியோட அருமை தெரியணும்னு. தேவன் அதை அற்புதத்தோடு கொடுக்கும்போது தேவனோட மகிமையும் அவங்களுக்கு புரியணும்னு அப்படி செஞ்சார். இதை உணராத இஸ்ரவேலர்களுக்கு கடவுள் வச்ச பேர் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படி தான் சொல்லுவார். நமக்கும் அதே பதில் தான். தேவன் நம்மளை இறந்த காலத்தில் இருந்து வழி நடத்தும் போது அவர் செய்த காரியங்களை மறக்காமல் இருந்தோம்னா, இப்போ கடவுள் நம்மளை எந்த இடத்துல வச்சுருந்தாலும் நாம் குறை சொல்லவே மாட்டோம். கடவுள் நம்மளோட வாழ்க்கையில் செஞ்ச அற்புதங்களை மறக்காமல் நன்றியோடு நினச்சி பார்க்கும்போதும் முறுமுறுக்காமல் இருக்கும்போதும் மட்டும்தான் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். ஆமேன்.